மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜாய் கிறிஸ்டல்டா வழக்கு வந்து பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. ரொம்ப ஹாட் டாபிக்கா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. அந்த வழக்கோட விசாரணைக்காக ஆஜராக வந்திருந்தாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள ஒரு டாபிக் என்ன அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து 12.5 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து இந்த இஷ்யூனால கம்பெனிக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. இதுக்கு வந்து இவங்க தான் பொறுப்பு, இவங்க தான் காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றிய உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் ஆக்சுவலா அந்த நேம் வந்து அவரோட கம்பெனி நேம் தான், மாதம்பட்டி ரங்கராஜ். இவங்க வந்து ஜாய் கிறிஸ்டல்டா வந்து மாதம்பட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் கரெக்ட்டுங்களா? அவங்களோட இது பேரு, அவங்களோட நிறுவனம் பேரு அது சார். நான் என்ன சொல்ல வரேன், இவரோட நேம் வந்து ஆமா, இவர்தான் பிராண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ். எங்க போனாலும் அப்படிதான். சோ இவங்க வந்து ஹேஷ்டேக் எல்லாமே மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு அந்த மாதம்பட்டி இது பண்ணும்போது அவங்களோட கம்பெனி நேமும் சேர்ந்து தானே வருது. சோ மாதம்பட்டி பக்ஷலா அந்த ஒரு இது அவங்களோட இது கம்பெனி. சோ அதனால அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்க. சோ அதன் அடிப்படையில தான் இப்ப வந்து டிஃபர்மேஷன் வந்து ஃபைல் பண்ணி 12 crores கிட்ட அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். அதாவது இந்த லேடி போட்டதுல இருந்து தற்போதைய நிலவரம் வர. சோ அதனால இந்த மாதிரி 12 கோடி ரூபாய் எங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. சோ இது வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. டிஃபர்மேஷன் பொதுவா அப்படிதானே சார், டிஃபர்மேஷன் எல்லாம் பாருங்க ஃபைலிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு லாஸ் இருக்கணும். உங்களுக்கு சும்மாலாம் போய் இது பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல், அந்த மன உளைச்சலால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்க எங்கன்னு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நம்ம அதுல கொண்டு வரணும். சோ அதனால இவங்க ஃபர்ஸ்ட் கட்டமா இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த லேடி இன்னைக்கு பார்த்தேன் கோர்ட்ல வந்திருந்தாங்க, அவங்களோட அட்வொகேட்ஸோட தான் வந்திருந்தாங்க. சோ அவங்க வரவும் தான் டக்கு டக்கு டக்குன்னு நம்மளோட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அப்படி சூழ்ந்துட்டாங்க. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டா கொஞ்ச நேரம் தான் நின்னாங்க. டக்கு டக்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு டக்குன்னு கிளம்பிட்டாங்க. சோ பயங்கர ரஷ்ஷா தான் இருந்தது. பார்க்கிங்கும் பயங்கர ஃபுல்லா இருந்தது. மத்தபடி அதான் கரெக்டா அந்த ஒரு முக்கியமான செலிபிரிட்டி வராங்கன்னா டக்கு டக்குன்னு கூடிருமே கூட்டங்கள். சோ அந்த மாதிரி கொஞ்சம் ரஷ்ஷா இருந்தது இன்னைக்கு கோர்ட்டு. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டக்குன்னு அவங்க பிரஸ்ல ஒரு பேட்டியை கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டாங்க. சோ இத பத்தி பாத்தீங்கன்னா அவங்க இப்போதைக்கு என்ன சொல்ல வராங்க, நான் வந்து இப்ப ரிமூவ் பண்ண மாட்டேன், ஏன்னா என்னோட குழந்தைக்கு அப்பா அவருதானே, உலகறிஞ்ச உண்மை எனக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் நான் பண்ணேன். மத்தபடி அவரை வந்து டிஃபேம் பண்ணணும் அவங்களோட கம்பெனின்னு நான் அந்த ஒரு மோட்டிவ்ல பண்ணல. அதனால நான் வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இது வந்து உண்மை தன்மை எப்படி அப்படின்னா, இவங்க வந்து அவரை பிளேம் பண்ணலாம், ஆனா அந்த கம்பெனியோட நேமை வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது, அது தப்புதான். சோ அதனால இப்போ இன்னைக்கு போட்டிருக்காங்களா, அடுத்த ஹியரிங் வந்து 24ஆம் தேதி போட்டிருக்காங்க. சோ அன்னைக்கு இவங்க வந்து என்னன்னு தெரியும் ப்ராப்பரா. சரி மேடம், இப்போ வந்து இந்த வழக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 12.5 கோடி ரூபாய் எங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி இவங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியும் 12.5 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு அப்படிங்கிறத? ஆக்சுவலா ஒரு கம்பெனியை பொறுத்தவரை இப்போ இவங்க வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் இப்போ பயங்கரமா இருக்கு. நம்ம கோர்ட்லயே டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் நல்லா ப்ராப்பரா அக்செப்ட் பண்றாங்க. நல்ல ஒரு இதுல ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாரன்சிக் எல்லாம் போயிட்டு வந்ததுன்னா கரெக்டா எடுத்துக்கிறாங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பாண்ட் இருக்குல்ல, கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முன்னாடி மாதிரிலாம் இல்ல சார், இப்ப முன்னாடிதான் சமையல்காரங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு விசேஷம் நடத்துறோம், பிரியாணி கிண்டணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு 5,000 ரூபாய் முதல்ல அட்வான்ஸா கொடுப்போம். அதுவும் எழுதி எல்லாம் வாங்க மாட்டோம் முன்னாடி எல்லாம். இப்போ எல்லாமே ப்ராப்பரா பாண்ட் போடுறாங்க, ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கணக்குல டர்ன் ஓவர் ஆகுது. சோ அதனால ரெண்டு பார்ட்டிஸும் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருக்குமே நம்பிக்கைங்கிற பேர்ல ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க கண்டிப்பா. சோ இது வந்து கம்பெனியை பொறுத்தவரை கான்ட்ராக்ட் வந்து இஸ் த மஸ்ட், ஓகேவா? சோ அந்த பேஸ்ல வந்து கான்ட்ராக்ட் பாண்ட் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. சோ அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த மாதிரி அவங்க கிளைண்ட் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமர் வந்து ஓகே பண்ணி கொடுத்துட்டு திடீர்னு ஆக்சுவலா அவங்க வந்து முன்னாடி போட்ட கான்ட்ராக்டோ அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த லேடி கொடுத்ததுல இருந்து, அதாவது இந்த மீடியால எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்களா அந்த டேட்டுக்கு அதுக்கப்புறம் எந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் ஆச்சோ அதுதான் இப்ப இவங்க வந்து கணக்குல எடுக்கணும். சோ அது மட்டும் இல்ல, சும்மா கேன்சல் ஆகுறதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, என்ன ப்ராப்பர் ரீசன் கேட்பாங்க. சோ அந்த கிளைண்ட் வந்து கிளைண்ட்னே வருது, கஸ்டமர் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி போன் காலோ இல்ல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ இந்த மாதிரி உங்களோட நேம் வந்து உங்களோட ஃபெமிலியாரிட்டி வந்து டிஃபேம் ஆயிடுச்சு, சோ எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுல, அந்த மாதிரி அவங்களோட கான்வர்சேஷனை வந்து இவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட், ஆடியோ ரெக்கார்டு,
இந்த மாதிரி ஏன் சப்போஸ் அவங்க கிளைண்ட் வந்து பேசினா இப்போ மாதம்பட்டியோட என்ன சொல்ற ஆபீஸ் ரூம்ல எல்லாம் வீடியோ ரெக்கார்டர் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி கான்வர்சேஷன் வீடியோ ரெக்கார்டு அந்த மாதிரி எல்லாம் கொண்டு சப்மிட் பண்ணலாம். சோ அத வந்து பேஸ் பண்ணி தான் உண்மையிலே அவங்க வந்து இந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் அந்த P&L ரெக்கார்டு அதை எடுப்பாங்க, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மந்த்ல. சோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இது உண்மையிலே நடந்துதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. அது மட்டும் இல்ல, கரெக்டா அந்த டேட்ல நடந்திருக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து அவங்க வந்து ஃபைலிங் பண்றாங்களா, என்னைக்கு ஃபைலிங் பண்ணாங்களோ, சாரி இன்னைக்கு ஃபைலிங் பண்ணல, என்னைக்கு ஃபைலிங் பண்ணாங்களோ அந்த டேட்டுக்கு முன்னக்கூட்டி வர அந்த அக்கரன்ஸ் நடந்திருக்கணும். ஓகே ஓகே புரியுதா? ஃபைலிங் பண்ண அப்புறம் நடக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே இப்போ ஃபேக் எவிடன்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயோ கோர்ட் வந்து ஆக்சுவலா நம்ம ஜட்ஜ் இன்னைக்கு கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி நீங்க 12 crores சொல்றீங்க, அதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் வைங்க அப்படின்னு இருக்காங்க. சோ எனி போய் அவங்க எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியாதுல, அதனால அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, ஃபைலிங் பண்ணாங்களா, அந்த டேட் வர உள்ளது அந்த லாஸ். அதாவது ஜாய் கிறிசல்டா போட்ட டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள எவ்வளவு லாஸோ அதை வந்து 12 crores அவங்க வந்து நிரூபிக்கணும். ஓகே ஓகே ப்ராப்பரா இந்த 12 crores ப்ரூஃப் வந்து இவங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது மெயில்ல வந்து கான்ட்ராக்ட் ஏதாவது ஷேர் பண்ணிருந்தாங்க அது மாதிரி இருந்ததுன்னா, ஈவன் மெயில்லயே வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இவங்க வந்து அதுக்குள்ள ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? சரிங்க மேடம். இப்போ இவங்க வந்து இந்த 12 crores வந்து எங்களுக்கு லாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மாதம்பட்டி தரப்புல இருந்து வைக்கிறாங்க. சோ இதுக்கு ஜாய் கிறிசல்டா தரப்பு வந்து இந்த 12 crores வந்து அவங்க ரிட்டர்ன் பே பண்ண வேண்டியது இருக்குமா மாதம்பட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெடுக்கு? பே பண்ற மாதிரி எல்லாம் வராது. ஆனா இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அவங்க வந்து இப்ப டிமாண்ட் பண்ணலையே 12 crores எல்லாம். அதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி மீடியால வந்து எங்களோட இதை வந்து டிஃபேம் பண்றாங்க, எங்களோட கம்பெனி பிராண்ட, அத வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிதான் அவங்க வந்து போஸ்ட் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லுங்க. இதுக்கு மேல அவங்கள வந்து இந்த மாதிரி இல்ல, இதுவரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கொடுத்த புகார்கள், அலிகேஷன்ஸ், அந்த மத்தபடி கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க இதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட்? கம்ப்ளைண்ட் அலிகேஷன்ஸ் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சார், அது வேற ட்ராக். இவங்க வந்து இப்போ ஆக்சுவலா 2 டிஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஒன்னு அந்த கம்பெனி போட்டிருக்கு, ஒன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு வந்து செல்ஃபா ஒண்ணு போட்டிருக்காரு. சோ 2 வழக்கு இப்போ நடக்குது. சோ இதுல வந்து கம்பெனி இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி நேம நீங்க யூஸ் பண்ணிருக்க கூடாது. சோ அதனால அதுக்கு ப்ராப்பரா அதனால எவிடன்ஸ் கேக்குறாங்க அவங்க கிட்ட. நீங்க லாஸ்ன்னு சொல்லிருக்கீங்களா, அதுக்கு ப்ராப்பரா எவிடன்ஸ் வச்சுட்டு அடுத்த ஹியரிங்ல அடுத்து என்னன்னு பாப்பாங்க. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து தனியா ஒரு டிஃபர்மேஷன் போட்டிருக்காரு. அதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இவங்களுக்கு வந்து ப்ராப்பரா எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம கோர்ட் சொன்னாலுமே அந்த கம்பெனி ரிலேட்டடா உள்ள போஸ்டர் வேணா ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி ஏதோ டாக் பண்ணிருக்காங்களாம்ல இன்ஸ்டாகிராம்ல, சோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணல. கம்பெனியுமே இப்போ அந்த கம்பெனில வந்து இவர்தானே ஓனர், அத மென்ஷன் பண்ணி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கம்பெனி வந்து இவரு மட்டும் கிடையாது சார், அவங்களோட அப்பா, அவங்களோட அண்ணன் தம்பி எல்லாரும் தான் ஓனர் அதுல. ஓகே, அது வந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி தானே. சும்மா இவரு டக்குன்னு எடுத்து ரன் பண்ணல, அவங்க வந்து பரம்பரையா ரன் பண்ணிட்டு வர்றாங்க அந்த கம்பெனி சமையல் அந்த இது கேட்டரிங் சர்வீஸ். சோ இவங்க வந்து ஒரு டீம் ஒர்க் தான் அது. ஓகே ஓகே கம்பெனிங்கிறது. அதனால இவரு வந்து இண்டிவிஜுவலாலாம் ஒண்ணும் கிடையாது அங்க. அதனால இவரு வந்து ஒரு பார்ட்னர், ஒரு ஷேர் ஹோல்டர். அதனால இப்போ இவரு மேல உள்ள அலிகேஷன்ஸ் வந்து அவங்க எல்லாரையும் பாதிக்குது. ஓகே. சோ அதனாலதான் அவங்க வந்து கம்பெனி வந்து இந்த மாதிரி டிஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இவர் வந்து தனியாவும் போட்டிருக்காரு. இவரு வந்து தனியா உள்ளது அந்த லேடி என்னன்னு ஷி வில் டிஃபெண்ட். ஓகேவா? சோ கம்பெனில உள்ளது அவங்க என்னன்னு பாப்பாங்க. இவங்க ரிமூவ் பண்ணணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டா இவங்க ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அந்த போஸ்ட் எல்லாம். அதாவது இவர் கூட இருக்கிற அந்த போஸ்ட் கிடையாது, கம்பெனில எங்க கம்பெனி நேம எங்கெங்கெல்லாம் டேக் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணணும். சரிங்க மேடம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இவங்க ஜாய் கிறிசல்டா வந்து அப்போ போராடி நியாயமா பெறதுக்கு எதுவுமே வாய்ப்பே இல்லையா? நியாயமா பெறதுக்குன்னா அதான் சொல்றல சார், ஆக்சுவலா லீகல் அதனாலதான் அங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றோம், ப்ராப்பரா அவரு வந்து டிவோர்ஸ் வாங்கல. சோ அது வந்து ஒரு பெரிய இது உங்களுக்கு புரியுதா, பெரிய என்ன சொல்றது, பெரிய ஒரு ஃப்ளா இவங்க சைடு. சோ அது வந்து அவர் வந்து வாங்கியிருந்தாருன்னா கூட இப்ப இவங்க செகண்ட் ஒய்ஃப்னு இவங்களுக்கு எல்லா லீகல் ரெமெடிஸும் இருக்கும். ஆனா இப்போதைக்கு இவங்க வந்து லீகல் ஒய்ஃப் கிடையாது. சோ அதனால இவங்க வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே அவர்கிட்ட பெற முடியாது. ஆனா அந்த சைல்டு வந்து லீகல் தான். ஓகே. சோ இப்ப வந்து மாதம்பட்டியோட சுய சம்பாத்தியத்துல 3ல ஒரு பங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ருதிக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, இந்த லேடிக்கு இப்போ ஒரு பிள்ளைங்க, ஒரு பையனா போனா அது நம்ம தெரியாது நமக்கு. சோ அந்த சைல்டுக்கு வந்து ஒரு ஷேர் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். 3ல ஒரு பங்கு
ம். சாரி 3 சைல்டு அவருக்கு கணக்கு. சோ அந்த சைல்டுக்கு என்ன பண்றாங்களோ, சில்ட்ரனுக்கு என்ன பண்றாங்களோ அது வந்து ஒரு பங்கு இந்த பிள்ளைக்கு வந்துதான் ஆகணும். சோ அது யாருமே தடுக்க முடியாது. அதுவும் டிஎன்ஏ டெஸ்ட் ப்ராப்பரா அவங்க ப்ரூவ் பண்ணணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஸ்ருதி சைடு இருக்கு. ஓகே ப்ராப்பரா கோர்ட்ல டிஃபெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல வந்து கரெக்டா இவங்களுக்கு வந்துரும். ம். அது மட்டும் இல்ல, இவங்க வந்து அவர்கிட்ட வேற எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்க முடியாது. மணியை தவிர, மணி அந்த மாதிரி சொத்துக்கள் அசெட்ஸ் இதை தவிர வேற எதுவுமே அவர்கிட்ட இவங்க இனி டிமாண்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ சரி, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை மாதம்பட்டிக்கு இப்போ அவங்க சொல்றதை வச்சு சொல்றேன். யூடியூப்லலாம் நிறைய பேர் சொல்றாங்க 10,000 கோடி சொத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ 3,000 கோடி இந்த குழந்தைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஓகே. கொடுத்துதான் ஆகணும். அவரு ஆக்சுவலா அவரோட பரம்பரை சொத்துல வராது. சரி. அவரு வந்து சுய சம்பாத்தியம் இருக்கும்ல, அவரோட சம்பாத்தியத்துல அவரோட பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் உண்டோ அது எல்லாமே வரும். சரி, இவர் சம்பாத்தியம் பண்ணதுன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இவரே வந்து இப்போ இவர் சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு. இந்த சொத்தை எல்லாத்தையுமே அப்பா பேர்லயும் தம்பி பேர்லயும் குழந்தைங்க பேர்லயும் எழுதி வச்சுட்டு என் பேர்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே இல்லன்னா ஒண்ணுமே வாங்க முடியாது. ஆனா அது வந்து பாசிபிலிட்டி இல்லல சார். ஒண்ணுமே இல்லன்னா தான் அவர் செல்லா காசு ஆயிருவாரு. அவரை அடிச்சு பத்திடுவாங்களா வெளியில? ஓகே. எவ்வளவு பெரிய கம்பெனி ஓனரே நம்ம பாத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்டு கம்பெனி அவரு ரேமண்ட் ஓனர், அவரோட இப்ப நிலைமைய பாத்தீங்களா? சோ எல்லா சொத்தும் பையன் மேல எழுதி வச்சாரு, பையன் வந்து அடிச்சு பத்திட்டான். சோ அது வந்து பெரிய கம்பெனி ரேமண்ட் ஷூட்ஸ். சோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வந்து பிள்ளைங்க மேல சொத்துக்களை எழுதி வச்சு இந்த மாதிரி வெளியே தள்ளப்படுறாங்க. இப்ப இவரு வந்து ஸ்ருதியவே நம்பாம தானே வெளியே வந்தாரு. இப்ப ஜாயையும் நம்பல. அப்ப யாரதான் அவர் நம்புவாரு? அண்ணன் தம்பிய நம்பி இவர் எழுதி வைப்பாரா? இவர் அப்படிப்பட்ட ஆளா? கரெக்ட் தான். கரெக்ட். சோ குடும்பத்து மேல உள்ள நம்பிக்கையில எழுதி வச்சா இதுல இருந்து தப்பிக்கணும்னு வேணா எழுதி வைக்கலாம். ஆனா கடைசியில தெருவுல வந்துருவாரு. ஓகே. ஓகே. மனுஷ இயல்பே அதானே சார். நீங்க வந்து பணம் செல்வாக்கோட இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை. இல்லன்னா அவரு வெறும் மாதம்பட்டி தானே. மாதம்பட்டி கூட வராது, வெறும் ரங்கராஜ் தானே. சோ இதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கறனாலதான் மாதம்பட்டி ரங்கராஜ். ஓகே மேடம். ஓகே. சோ அதனால இப்போ வந்து இவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன, கொஞ்சம் இவங்க பொறுமையா, அந்த லேடி வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா இனிதான் கொஞ்சம் பெரிய ரிஸ்கே இருக்கு லைஃப்ல. அடுத்து அந்த பிள்ளைய வந்து நல்லபடியா பெத்து எடுக்கணும். ஏன்னா இருக்கிற ஒரே ப்ரூஃப் அதுதான், ஒரே எவிடன்ஸ் அதுதான். சோ அதனால அதை நல்லபடியா பெத்து எடுக்கணும். நிறைய ரிஸ்க் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் அந்த லேடி இனி கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் எங்க போனாலும் வந்தாலும். ஓகே, சரிங்க மேடம். இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.